வெல்கம் டு ஷேர்ஸ் கி துனியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஜவ்வரிசி வடா. எப்போதும் போல் யூஸ்வலாக மெது வடை, மசால் வடை, ஆனியன் பஜ்ஜி இந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஜவ்வரிசி வடை செஞ்சு பார்க்கலாமா? இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு நல்லது தான். ஸோ இதை ஊற போட்டுருங்க. ஒரு 2 ஹவர்ஸாவது ஊறிடணும். இப்போ ஒரு கிரைண்டர் ஜாரில் 3 க்ரீன் சில்லி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே கார்லிக்கும் பூண்டையும் கொஞ்சமாக போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறத லைட்டாக வதங்கட்டும். இப்போ இதில் நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் கருவேப்பிலை, ஜீரகம், மஞ்சத்தூள், உருளைக்கிழங்க பாயில் பண்ணி சின்ன சின்ன பீஸஸில் கட் பண்ணி வச்சுக்க, இல்லாட்டி நீங்கள் ஸ்மாஷ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அந்த பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் லைட்டாக வதங்கட்டும். கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் கலர் ஆகினா போதும். ஸோ அது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஜவ்வரிசியை நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க தனியாக, சுத்தமாக தண்ணி இல்லாமல். இப்போ நம்ம வதக்கின வெங்காயம் அந்த இதெல்லாம் இதில் ஆட் பண்ணிவிட்டு, இப்போ எடுத்து வச்சுக்க ஜீரகம், கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு, மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டிக்கு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணவே கூடாது. உங்கள் டேஸ்ட்டுக்கு அக்கார்டிங் இதில் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் எடுத்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹேண்ட் ஆட்டையே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ இந்த மாதிரி நீங்கள் சின்ன க்யூபாக கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னு நீங்கள் அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அது உங்கள் டேஸ்ட்டுக்கு அக்கார்டிங். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, இப்போ உங்களுக்கு இது நம்ம கொஞ்சம் கொழப்பாக தெரிஞ்சால், இந்த பிடிக்கிறப்போ உங்களுக்கு grip வரல உடஞ்சிச்சுன்னா இதில் நீங்கள் அரிசி மாவு கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். கையில் கொஞ்சமாக ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு, ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி வடை தட்டி போடுவீங்களோ சேம் அதே மாதிரி தான் உள்ள கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோங்க. ஃப்ரை பண்ணக்குள்ளே ஹை ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கோங்க. பிகாஸ் எப்போதுமே லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி வடை பஜ்ஜிலாம் ஃப்ரை பண்ணிங்கன்னா ஆயில் ரொம்ப இழுக்கும். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாகி லைட் கோல்டன் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க, ரொம்ப சூப்பரான வடை ஜவ்வரிசி வடை ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இது எல்லாம் லைக் பண்ணுவாங்க. என் உடம்புக்கு இது குளிர்ச்சி கூட இல்லையா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் இது உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு. நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம். ஹாவ் எ குட் டே.